பிரைஸ் தி லார்ட். தேன்கூடு என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே இரக்கமே என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தீத்து 3:5 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வார்த்தை சொல்லுவது போல இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். அதற்கு என்னுடைய வாழ்க்கையில என் நீதியினுடைய செயல் என்னன்னு என் வாழ்க்கையை நான் புரட்டி பார்க்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில அவர் அறியாம இருந்திருக்கிறேன். எதிர்காலம் என்னன்னு புரியாம இருந்திருக்கிறேன். இயேசுவை அறியாத நாள்ல அநேக இடத்துல குடித்து வாந்தில விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு நான் எழுந்து ரட்சிப்பினுடைய மேன்மையை சொல்றேன்னு சொன்னா அது அவர் என் மீது வைத்த இரக்கமே காரணம். எனக்காய் அவர் கரம் சிலுவையை தூக்கியது, என்னையே அவர் முகம் சிலுவையிலும் நோக்கியது. இயேசுவின் இரக்கம் இதயத்தை ஆற்றியது, அவர் அன்பே என்னை தன் மகனாய் மாற்றியது. என்னை அவர் மகனாய் மாற்றிய அதே இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அவர் சிலுவையிலே தன்னையே கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நாம் நினைவு கூறுவோம். அது சிறந்த அன்பு, மாறாத அன்பு, எல்லா மனிதனையும் மாற்றக்கூடிய அன்பு. மாறாதது இயேசுவின் அன்பென்றும் மாறாதது, நேசரின் அன்பென்றும் மாறாதது. சொந்தங்கள் மாறும், உன் பந்தங்கள் மாறும், சொந்தங்கள் மாறும், உன் பந்தங்கள் மாறும். யாரிங்கு மாறி போனாலும் என்றும், யாரிங்கு மாறி போனாலும் என்றும் மாறாதது இயேசுவின் அன்பென்றும் மாறாதது, நேசரின் அன்பென்றும் மாறாதது. தாயன்பு மாறும், உன் தாயன்பு மாறும், எல்லோரின் அன்பும் ஓர் நாளில் மாறும், எல்லோரின் அன்பும் ஓர் நாளில் மாறும். மாறாதது இயேசுவின் அன்பென்றும் மாறாதது, நேசரின் அன்பென்றும் மாறாதது. இந்த மாறாத இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இந்த செய்தியின் மூலமாக பேசுகிறார். அவருக்கு உங்களுடைய செவிகளையும் உங்களுடைய சிந்தைகளையும் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே கொடுத்தவர். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.